வணக்கம். நான் உங்கள் ஜீவா. இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் காண இருப்பது தமிழகத்தைச் சேர்ந்த 6 நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர்கள் பதவிக்காலத்தை நேற்றைய தினம் முடித்திருக்கிறார்கள். மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட 6 தலைவர்கள் தங்களுடைய பதவிக்காலத்தை முடித்திருக்கிறார்கள். அது குறித்து இன்றைக்கு நமது சடுகுடு டுடேவில் பார்க்க இருக்கின்றோம். நமது சடுகுடு சேனலுக்கு நீங்கள் புதியவரெனில் சடுகுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நமது நாட்டினுடைய மாநிலங்கள் அவையில் தமிழகத்தைச் சேர்ந்த 6 எம்பிக்களின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் அவர்களுக்கான பாராட்டு விழா மற்றும் பிரிவு உபச்சார விழா நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தினுடைய மேலவையில் நடைபெற்றது. அதனுடைய தலைவர்கள், ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் அவர்களை வாழ்த்தியும் அவர்கள் ஆற்றிய தொண்டுகளை பற்றியும் பேசியிருக்கிறார்கள். மாநிலங்களவை உறுப்பினர்கள் முகமது அப்துல்லா, அதாவது எம்எம் அப்துல்லா, திமுகவை சேர்ந்த எம்எம் அப்துல்லா, அதிமுகவை சேர்ந்த சந்திரசேகரன், பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த அன்புமணி ராமதாஸ், திமுகவை சேர்ந்த சண்முகம், மதிமுகவை சேர்ந்த வைகோ மற்றும் திமுகவினுடைய வழக்கறிஞர் வில்சன் ஆகியோரது பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைந்தது. மாநிலங்கள் அவையினுடைய துணைத் தலைவர் ஹரிவன்ஸ், அவைத்தலைவர் ஜே.பி. நட்டா மற்றும் அரசியல் கட்சியினர் சேர்ந்த பல மூத்த எம்பிக்கள் ஓய்வு பெற்ற உறுப்பினர்கள் ஆற்றிய பங்களிப்புக்காக அவர்களை பாராட்டி பேசினார்கள். துணைத் தலைவர் ஹரிவன்ஸ், ஓய்வு பெறும் ஒவ்வொரு உறுப்பினர்களும் சபையின் விவாதங்களுக்கு அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்கியுள்ளனர். பல்வேறு அனுபவங்கள், கண்ணோட்டங்கள் மற்றும் பொது சேவை, ஜனநாயக மதிப்புக்கான ஆழமான அர்ப்பணிப்பு உணர்வை கொண்டு வந்துள்ளனர் என்று பேசினார். அவை முன்னவர் ஜே.பி. நட்டா பேசுகையில், ஓய்வு பெறும் உறுப்பினர்கள் தங்களது பதவிக்காலத்தில் கொள்கை, சட்டம் மற்றும் சமூக பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் மதிப்புமிக்க கருத்துக்களை வழங்கியுள்ளனர். ஜனநாயகத்தில் விவாதிப்பதும் வாதிடுவதும் இயல்பானவை. ஜனநாயகத்தில் கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் உண்டு. நாங்கள் அதனை நம்புகின்றோம். கருத்து வேறுபாடுகள் இருந்தபோதும் பிரிந்து செல்லும் எங்களுடைய சக ஊழியர்கள் பல்வேறு முக்கிய விவாதங்களை நடத்தினார்கள். அதற்காக நான் அவர்களுக்கு நன்றி கூறினேன் என்று பேசினார். கட்சி பாகுபாடு என்று அனைத்து கட்சியினுடைய சேர்ந்த எம்பிக்களும் ஓய்வு பெறும் உறுப்பினர்கள் பங்களிப்பை நினைவு கூர்ந்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து ஓய்வு பெறும் உறுப்பினர்கள் உரையாற்றி தங்களது நன்றியை தெரிவித்து பேசினர். மாநிலங்கள் அவையில் பதவிக்காலம் முடிந்துவிட நிலையில் திமுகவினுடைய எம்பி வில்சன் மீண்டும் மாநிலங்கள் அவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். குறிப்பாக எம்எம் அப்துல்லா அவர்கள் தன்னுடைய குறைந்த வயதில் ஒரு 3 ஆண்டு காலத்திற்கு நாடாளுமன்ற மேலவை வாய்ப்பை பெற்றபோது தலைவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின், அதேபோல் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பாராட்டுகளை பெற்று அவர்கள் வழிகாட்டுதல் அடிப்படையில் மிக சிறப்பாக நாடாளுமன்றத்தில் விவாதங்களில் பங்கேற்று சிறந்த ஒரு நாடாளுமன்றவாதியாக அவர் செயல்பட்டார் என்பதற்கான சான்றுகளை பெற்றிருக்கிறார். அதேபோல் தனது இந்த வாய்ப்பில் கடைசி உரையில் குறிப்பாக ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். நான் நிறைய கோரிக்கைகளை வைத்து பேசியிருக்கிறேன். அது நிறைவேறியிருக்கிறது. இந்த அவையில் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். அதேபோன்று இந்த வாய்ப்பையும் எனக்கு நீங்கள் செய்து தர வேண்டும் என்று ஒரு உருக்கமான ஒரு பதிவை அவர் அங்கே கோரிக்கை வைத்தார். குறிப்பாக திண்டுக்கல்லில் இருந்து பழனி செல்கின்ற பாதையில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குமுட்டை சாமியார் என்று சொல்லப்படுகின்ற பழனிசாமி சமாதி என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தர் அடங்கப்பட்ட ஜீவ சமாதி நாள்தோறும் மக்கள் வந்து கூடி செல்கின்ற பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதியில், அதாவது குறிப்பாக திண்டுக்கல்லிலிருந்து பழனி செல்கின்ற ரயில் பாதை அருகாமையில் இருக்கிறது. அந்த ரயில் பாதையில் ஒரு ரயில் இருப்பு நிலையம், அதாவது ரயில்வே ஸ்டேஷன் என்பதை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாடாளுமன்றத்தினுடைய மேலவையில் வைத்திருக்கிறார். ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் தான் கொண்டிருந்த இந்த கட்சியினுடைய கொள்கை அடிப்படையில் இன்றைக்கு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர் இந்துக்கள் வழிபடுகின்ற ஒரு சமய சார்பற்ற ஒரு நிலை, இந்துக்கள் நம்புகின்ற ஒரு நடைமுறைக்கு அங்கே ஏற்படுகின்ற சௌகரியங்களை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்கான கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் வைக்கின்ற போது இவர் எதிர்காலத்தில் திமுகவினுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக வருவார் என்று இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசப்படுகிறது. அதேபோல் திரு வைகோ அவர்கள் கடைசியாக தன்னை இந்த அவையில் வாய்ப்பு நிறைவேறுகின்ற போது அவர் பேசிய போது,
தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் நான் இந்த நாடாளுமன்றத்திற்கு மேலவைக்கு முதலாக அனுப்பி வைக்கப்பட்டு இன்று தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களால் இன்றைக்கும் நான் அந்த பதவியை பெற்று தொடர்ந்து நான் பணியாற்றியிருக்கிறேன். நாடாளுமன்றத்தில் மேலவையில் 4 முறையும் கீழ் சபையில் 2 முறையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலைமையில் ஏற்பட்டு சிறப்பாக பணியாற்றியிருக்கிறேன் என்று தனது உரை நிறுத்தினார். அதேபோல் அவர்களுக்கு நன்றி, அதாவது தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து பேசுகின்ற போது, ஈழ மக்களுக்காக தனி ஈழம் அமைப்பதற்காக தொடர்ந்து என்னுடைய போராட்டம் என்பது ஏதோ ஒரு வகையில் நடைபெறும் என்பதையும் அவர்கள் தன்னுடைய நாடாளுமன்ற அவையில் அவருடைய கருத்தை நிறைவு செய்திருக்கிறார். அதேபோல் நாடாளுமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்ற மற்ற தலைவர்களும் தங்களுடைய நன்றிகளை அங்கே அறிவித்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். இதில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழக்கம் போல் நேற்றும் அவைக்கு வந்து தன்னுடைய நிறைவு நாளில் கூட தன்னுடைய வருகையை அவர் பதிவு செய்யப்படவில்லை என்பது தமிழ்நாட்டில் ஒரு 6 பேர் நாடாளுமன்ற மேலவையில் இன்றைக்கு தங்களுடைய பதவி காலத்தை நிறைவு செய்திருக்கின்ற போது அந்த கடமையை கூட முறையாக செய்யாதவராக அன்புமணி அவர்கள் நேற்றைய நிகழ்வில் தன்னை ஆப்சன்ட் செய்திருக்கிறார். இது அவரை நம்பியிருக்கிற அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் அவரை நம்பியிருக்கிற மக்களுக்கும் அவர் செய்கின்ற இந்த செயல்பாடு நிச்சயமாக வருத்தத்தை அளிக்கும். இந்த நாடாளுமன்றத்தில் மிக சிறப்பாக செயல்பட்ட மற்றவர்களுக்கும் அனைவருக்கும் நமது சடுகுடு டுடே அவர்களை வாழ்த்துகிறது, பாராட்டுகிறது. இந்த காணொளி பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் செய்திடுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்திடுங்கள். நன்றி, வணக்கம்.